வணக்கம், வெல்கம் டு மித்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மித்தாஸ் கிச்சனில் DIY கிராஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம். எம்சீல் வச்சு ஒரு சூப்பரான காது தோடு. வாங்க இந்த தோடு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் ஷீட் இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் பாக்ஸில் தான் வரும். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா OHB ஷீட் அது கூட எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு காயின் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இதே போல் இந்த மாதிரி 2 ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 2 ரவுண்ட் வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட தோடோட பேஸ். இப்போ நம்மளோட தோடோட பேஸ் ரெடியாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தோடு போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த கம்பி இருக்கும்ல, நீங்கள் எதான உடஞ்சி போன தோடோட கம்பி அந்த மாதிரி எதான இருக்கும் இல்லையா, அதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளோட தோடோட பேக் சைடு ரெடி ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபிக்ஸ் க்ளூ எடுத்துக்கோங்க. டக்குன்னு வச்சோடனே ஒட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி க்ளூ எடுத்து அதில் இந்த தோடோட பேக் சைடை வச்சுருங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அப்போ தான் இது டக்குன்னு பிடிச்சிக்கும். இது ஃபிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் கொரியாவில் இருக்கிறதுனால நான் இங்கே கிடைக்கிற எம்சீல் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் நம்ம இந்தியாவில் ஒயிட் எம்சீல் அப்படி இல்லைன்னா ஃபெவிக்ரில் எம்சீல்லாம் இருக்கும் இல்லையா, நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசானில் கூட கிடைக்கும், அதில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த இதை இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுலேருந்து கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே இந்த மாதிரி தான் கிடைக்கிறது எம்சீல். இது பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் நல்லா பவுடர் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா பயங்கரமாக ஒட்டும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் நிறைய க்ளே ஒரே டைப்லேயே கலந்துடாதீங்க. டக்குன்னு இது காஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம தோடு பேக் சைட் ஃபிக்ஸ் பண்ண அந்த பேஸில் கொஞ்சமாக க்ளூ தடவிக்கோங்க. க்ளூ தடவிட்டு இதை வச்சிடலாம். இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதும் இதில் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் வச்சுக்கோங்க, ஒரு பால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பால் பண்ணிட்டு இந்த மாதிரி பென்னோட பேக் சைடு இருந்ததுன்னா அதை இது மாதிரி சென்டரில் இப்படி குத்தி விடுங்க. ஸோ ஒரு டிசைன் கிடைக்கும் இந்த மாதிரி அழகாக. அப்புறம் இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு திருப்பி இதை சுற்றி நம்ம ஷேப் ஃபார்ம் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம விருப்பம் தான், நம்ம டிசைன் தான். நான் சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தான் கொடுக்குறேன். உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டிசைனில் உங்கள் தோட பண்ணிக்கலாம். திருப்பி நான் இங்கே இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்கள் ஒரு நைஃப் வச்சோ இல்லை எது வச்சு வேணால் இந்த மாதிரி பேக் சைடில் நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இதை சுற்றி ஒரு குட்டி குட்டி பால்ஸ் வைக்க போகிறேன். ஜஸ்ட் 25 rupees தான் ஆகும் அந்த எம்சீல். அந்த காஸ்ட்லேயே நீங்கள் ஒரு சூப்பரான தோடு பண்ணிடலாம் வீட்லேயே. அதுவும் நம்ம செஞ்சு திருப்தி இருக்கும். நம்ம இந்த தோடு போட்டுக்கும் போது எல்லோரும் கேட்குறச்சோ எங்கே வாங்கினேன்னு கேட்டாங்கன்னா நம்மளே செஞ்சோம் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். தோடு காயறதுக்கு தான் டைம் ஆகுமே ஒழிய பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் டிசைனில் நம்மளோட ஒரு தோடு அதோட பேஸ் ரெடி ஆகிடுது. நம்ம அடுத்த தோடு இதே போல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட 2 தோடோட பேஸும் ரெடியாக இருக்குது. இது நல்லா காயட்டும். கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆகும் இது நல்லா காயறதுக்கு. காஞ்சப்புறமா இது நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட தோடோட பேஸ் நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம இதில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் Black கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நல்ல திக் கோட்டிங்காக கொடுங்க. தண்ணி எதுவும் தொட்டுக்க வேண்டாம். இதே போல் இன்னொன்றுத்தையும் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த Black பெயிண்ட் நல்லா காஞ்சதும் இது மேலே நம்ம சில்வர் கோட்டிங் கொடுக்கலாம். அக்ரிலிக் சில்வர் கோட்டிங்னு கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. இது வெறும்னே இப்படி அப்ளை பண்ணாலே போதும். இந்த மாதிரி எல்லாம் ஃபைனலாக பண்ணி முடித்ததும் நம்ம தோடுக்கு பின்னாடி நம்மளோட திருகு மாட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புது விஷயத்தை இனிமேல் நீங்கள் மித்தாஸ் கிச்சனில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.